Okay, that's good. A female professor was invited to lecture on the topic of polygamy. பலதார மனம் அல்லது பல நபர்களை திருமணம் செய்வதை குறித்து அதனுடைய நன்மைகளை குறித்து ஒரு பெண் ப்ரொஃபசர் ஒருவர் போதித்துக் கொண்டிருந்தார். So she chose to talk about the benefits of polygamy, why women should embrace it and support their husbands achieving it, towards achieving it. பெண்கள் எப்படி தன்னுடைய கணவர்கள் பல திருமணம் செய்வதற்கு உற்சாகப்படுத்த வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். She kept emphasizing on this point, on this topic, and lady from the audience raised her hand. இத அவர் அங்க புல்பிட்ல இருந்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. அங்க காங்கிரிகேஷன்ல இருந்த ஒரு பெண்மணி கையிலே உயர்த்தினார். And she stood up and she introduced herself. அவங்க எழுந்திருச்சு நின்று என்னுடைய பேர் இது என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள். And she said, Professor, I really appreciate you this topic because I am relieved of my fear. பேராசிரியரே, உங்களுடைய உரையை கேட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்னுடைய பயத்திலிருந்தெல்லாம் நான் வெளியே வந்து விட்டேன் என்று சொன்னார்கள். I never knew that you are so simple and understanding. நீங்க இவ்வளவு எளிமையானவராக புரிதல் உள்ளவராக இருப்பீர் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை என்று சொன்னார். And your message has given me a time to open up myself to you. என்னுடைய வாழ்வை அப்படியே வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லும்படியாக நீங்கள் இங்கு இப்போது போதிப்பது என்னை உற்சாகப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னார். She continued. தொடர்ந்து அந்த பெண்மணி வார் சொன்னார்கள். Please listen. I have been married to your husband for the past 4 years. உங்களுக்கு தெரியாது, உங்க கணவரோட கூட 4 வருடமாக நான் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறேன். And between your husband and me we have a set of 2 children. உங்க கணவருக்கும் எனக்கும் ஒரு இரட்டை குழந்தை பிறந்திருக்கிறது. To the greatest surprise of all in the hall, the professor fainted and she was rushed to the hospital. அதை கேட்ட உடனே அந்த ப்ரொஃபஸருக்கு ஷாக் அடிச்சு அந்த ப்ரொஃபஸர் கீழே விழுந்து அவர்கள் மூர்ச்சையாகி போனார்கள். பேச்சு மூச்சு இல்லாம அவங்க கிடக்கிறார்கள். And after she was revived and she opened her eyes in the hospital, அவங்க அப்படியே மயக்கம் தெளிஞ்சு அப்படி கண்ணை திறந்து பார்க்கறாங்க. the same lady is standing by her bedside. அதே பெண்மணி அவளுக்கு முகத்துக்கு முன்பாக இருக்கிறார். The lady said, அந்த பெண்மணி சொன்னாங்க, Professor, I do not know your husband. Who is your husband at all? உங்க கணவர் யாருன்னே எனக்கு உண்மையிலே தெரியாது. I just lied to see whether you can handle what you preach. நீங்க இன்னைக்கு பேசினதை உங்க வாழ்க்கையில உங்களால கடைபிடிக்க முடியுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் போய் சொன்னேன் என்று சொன்னாள். Yeah, it is, dear friends, it is very easy to preach and hear God's word. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதும் கேட்பதும் எளிமையானதுதான். Today I would like to share with you 3 truths on the kingdom of God, which it is very difficult to practice, but it is supposed to be very true in our lives. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மாதிரியை குறித்து 3 காரியங்கள் இன்றைக்கு பேச போகிறோம். அதை கேட்பதற்கு எளிதாக தெரிந்தாலும் நாம் கடைபிடிப்பது கடினமாய்த்தான் இருக்கிறது. So my last sermon was from Matthew chapter 15 verses 21 to 28, which was titled The Model of Faith a True Disciple Must Adhere. ஒரு உண்மையான சீஷன் பின்பற்ற வேண்டிய 3 விதமான விசுவாசத்தின் மாதிரியை குறித்து கடந்த வாரத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். கடந்த முறை கற்றுக்கொண்டோம். And 3 elements of faith we studied from that. அதிலிருந்து 3 விதமான நியதிகளை அல்லது விசுவாசத்தின் நியதிகளை கற்றுக்கொண்டோம். That was from the life of the Canaanite woman or a Syrophoenician woman who came to Jesus confessing her faith in Jesus Christ. ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கை செய்யும்படியாக வந்த அந்த வேத பகுதியிலிருந்து அவைகளை கற்றுக்கொண்டோம். And today I am using the same passage, but I am going on with the rest of the passage of chapter 15. அதே அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியை தானே இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். The title of my message is Model of the Kingdom a True Disciple Must Admire. ஒரு உண்மையான சீடர் போற்ற வேண்டிய அல்லது சிலாகித்துக் கொள்ள வேண்டிய ராஜ்யத்துடைய மாதிரி. Since we don't have time, let me go fast. 3 truths about the kingdom of God. ராஜ்யத்தை பற்றிய தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய 3 உண்மைகளை இந்த காலை வேளையில் நாம் பார்ப்போம். We live in a world with so many barriers around us. நம்மை சுற்றி अनेक தடைகள் இருக்கிற உலகத்திலே நாம் வாழ்கிறோம். And even as a church we gathered together this morning, we have so many barriers within us. நமக்குள்ளாக எக்கச்சக்கமான தடைகள் இருக்கிறது. நாம் திருச்சபையாக கூடி வந்திருக்கிற இந்த நேரத்திலும் கூட Language is a barrier. நம்முடைய வாழ்விலே நாம் ஒருவர் அணுக முடியாதபடிக்கு ஒரு மொழி ஒரு நமக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடும். Many of us, those who don't speak Tamil, I don't know how many percentage you understand from our service. Sometimes language is a barrier because we don't understand everybody. தமிழ் அறியாத நபர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் எவ்வளவு வாய் நாங்கள் சொல்வது உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று தெரியவில்லை. Even if you know Tamil, some people don't understand because I speak a different Tamil than your Tamil. உங்களுக்கு தமிழ் தெரிந்திருந்தாலும் இவங்க என்னடா தமிழ் பேசுறாங்கன்னு சொல்லி நீங்கள் அதிலே குழம்பி போய் இருக்கக்கூடும்.
So, and culture is a barrier. கலாச்சாரம் ஒரு சில நேரங்களில் தடைகளாக இருக்கிறது. And the dress that we wear and the food that we eat, it all different, depends on our culture. நாம் சாப்பிடுகிற உணவு, நாம் போடுகிற உடை, இவை எல்லாம் நம்முடைய கலாச்சாரம் சார்ந்து வேறுபட்டு இருக்கிறது. What do you think? What is another barrier? I said 2 barriers. What do you think? வேற என்ன தடைகள் இருக்கிறது? Your time. வேறுபாடுகள். Background. Caste is a barrier, right? ஓகே, பின்னணி அல்லது சமூகம் சார்ந்த பின்னணி நமக்கு வேறுபாடா இருக்கக்கூடும். Education. Some people are very educated, like Dr. Balu, he has a PhD, but we may not have. Other people may not have. So some are very highly educated, some are not educated. ஒரு சிலர் அதிக படிப்பு படித்தவர்களா இருக்க முடியும், ஒரு சிலர் அந்த அளவுக்கு படித்தவர்களா இல்லாத இருக்கக்கூடும். And economic is another barrier. Some people are rich, some are not rich. சமூக நிலையிலே நமக்கு மாற்றங்கள் இருக்கக்கூடும். ஒரு சிலர் நல்ல பணக்காரர்களா இருக்கலாம், ஒரு சிலர் பணம் இல்லாதவர்களா The இருக்கக்கூடும். first truth that I want to highlight from this passage is that no barriers in the kingdom of God. முதலாவது ராஜ்யத்தினுடைய ஒரு மாதிரி அல்லது முன்மாதிரி என்னவென்றால், இந்த ராஜ்யத்திலே எந்த விதமான வேறுபாடுகளோ தடைகளோ இல்லை. And we know that this woman, verses 21 onwards, the Canaanite woman coming to Jesus, she is breaking all the barriers, many barriers. இயேசு கிறிஸ்து இந்த பெண்மணியை சந்திக்கும் போது அந்த அன்றைய நாட்களில் சமுதாயத்திலிருந்து அநேக தடைகளை, வேறுபாடுகள் களையப்படுவதை நாம் பார்க்கிறோம். First of all, there is no regional or religious or racial barriers in the kingdom of God. பிராந்தியம் சார்ந்து அல்லது பகுதி சார்ந்து மதம் மற்றும் இனம் சார்ந்ததான தடைகள் நீங்குகிறதை நாம் பார்க்கிறோம். And Jesus is going out of the country. He is going to Tyre and Sidon. That's the place that's outside of Israel. இயேசு கிறிஸ்து அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த இடங்களிலிருந்து கடந்து சென்று தீரு சீதோன் என்கிறதான புறஜாதிகள் வாழ்கிற இடம் நோக்கி போகிறார். Normally a Jewish rabbi or a pure Jew would not do something like that, going out of their country, out of their people group. பொதுவாக யூத மதத்திலே இருக்கிறதான இந்த விதமான போதகர்கள் அவர்கள் இருக்கிறதான அந்த யூத பகுதியை தாண்டி குறிப்பாக பிரஜாதிகள் இருக்கிற பகுதிகளுக்கு போவதில்லை. Because they thought that they are the people of promise. These people have no promise. They are outside the promise of God. ஏனென்றால் அவருடைய சிந்தையில் இருப்பது என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்களாகிய நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், ஆனால் புறஜாதிகளோ அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்றதான மனநிலை இருந்தது. And another one is the religious barrier. The Jewish people, they are monotheistic. They have Yahweh or Jehovah. They worshipped only Yahweh. மற்றொரு மத ரீதியான வேறுபாடு, ஏனென்றால் யூதர்கள் ஒரே தேவனை தங்களுடைய ஆண்டவராக யெகோவாகிய தேவனை ஆராதிக்கிறவர்கள், ஆனால் புறஜாதிகள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. Jesus going to this Tyre and Sidon, that place, they worshipped many gods. They are polytheists. They were worshippers of idols. தீரு சீதோன் பகுதிகளிலே அங்கிருந்ததான ஜனங்கள் பல்வேறு விதமான கடவுள்களை வழிபடுகிறதான நபர்களாக இருந்தார்கள். And also we know that in the conversation last week we discussed, people thought that there is we talk about racial slur, dogs. So the people there were considered to be dogs or low caste. அங்கே இருக்கிறதான ஜனங்கள் யூத ஜனங்களாலே கீழானவர்களாக, சில நேரங்களிலே நாய்கள் என்று அழைக்கப்படத்தக்கதான நிலையில் இருக்கிறவர்கள். இங்கேயும் கூட அதே விதமான வார்த்தை பிரயோகங்களை நாம் பார்க்க முடிகிறது. And Jesus, we find that Jesus breaking all that barriers, and this woman is also breaking that barriers to have a conversation with Jesus Christ. பொதுவாக இந்த இரண்டு நபர்களும் ஒருவரை சந்தித்துக் கொள்வதோ பேசிக் கொள்வதோ இல்லை. ஆனால் இங்கே இந்த கானானிய பெண்மணி அந்த தடைகளை மீறி இயேசுவிடம் வருகிறார். இயேசுவும் கூட இந்த தடைகளை, இந்த வேறுபாடுகளை களைந்து அவளிடம் கடந்து வருகிறார். Another barrier is there's a social and gender barrier. இரண்டாவது பாத்தீங்கன்னா சமூக மற்றும் பாலினம் சார்ந்ததான வேறுபாடுகள். A Jew would not look eye to eye with a Gentile or a pagan. ஒரு யூதன் ஒரு யூதர் அல்லாத ஒரு நபரை கண்ணுக்கு கண் நேர் பார்த்து பேசுவதில்லை அல்லது நேர் பார்ப்பதில்லை. And we know that in the Old Testament time, Canaanite always were the enemies. They always, if at all they met, they were meeting for fighting each other. கானானியர்களை அவர்கள் ஒரு எதிரிகளை போல கருதினாலே அவர்களுக்கு எதிராக போரிட வேண்டுமானால் அவர்கள் சந்தித்திருக்க கூடும். ஆனால் இயல்பாக அவர்களோடு கூட பேசுவதற்கு அவர்கள் ஒருபோதும் சந்தித்ததில்லை. Another one is the gender barrier. We know that there was so much of gender disparity between male and female in the ancient culture. அந்த கலாச்சார சூழ்நிலைகளிலே ஆண் பெண் இந்த வேறுபாடுகள் மிக வேறுபட்டதாக இருந்தது. இந்த நாட்களிலே அது அதிகமாக இருக்கிறது என்று சொல்லிவிட முடியாது அதோடு கூட ஒப்பிடும்போது. And women were not to approach or address men. But this woman, she did that. She approached Jesus. She addressed Jesus Christ directly. ஒரு பெண்மணி பொதுவாக ஒரு ஆணிடம் பேசிவிட முடியாது. குறிப்பாக இயேசுவை போன்ற ஒரு போதகரிடம் ஒரு பெண்மணி பேசுவது என்பது
காண்பது அரிதானது. ஆனால் இந்த பெண்மணி அதை செய்யும்படியாக துணிகிறாள். We know that Jesus speaking to Samaritan woman was more than a surprise for his, a shock for his disciples. யோவான் 4ஆம் அதிகாரத்திலே அங்க சமாரிய பெண்ணிடம் இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருந்ததை அவருடைய சீசர்கள் ஆச்சரியத்தோடு கூட பார்த்தார்கள் என்று வாசிக்கிறோம். So there's so many, we know that not only at that time but this time, even in our time. So normally a man and woman would not speak, but culture is changing now. நம்முடைய கலாச்சாரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த நாட்களிலே ஆணும் பெண்ணும் பேசுவதோ முன் நின்று பேசுவது என்பது நம்மால் கற்பனையில் எண்ணி பார்க்க முடியாத சூழல். அப்படிப்பட்ட சூழலிலே அவர்கள் பேசுகிறார்கள். So look at her faith. This Canaanite woman, she navigated through all these insurmountable kind of barriers to approach and address Jesus and confesses her faith in Jesus as the Messiah, the son of David. கானானிய ஸ்திரியை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் தன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான தடைகளையும் மன வேறுபாடுகளையும் களைந்தவளாக இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அவரிடம் தன்னுடைய விசுவாசத்தை காண்பிக்கிறாள். What are some of the barriers that we have in sharing the gospel? Many people in our culture say Christianity is a white man's religion. That is one barrier. நம்முடைய கலாச்சாரத்திலே பொதுவாக கிறிஸ்தவம் என்பது ஒரு வெள்ளைக்காரருடைய மதம் என்பதாக கருதப்படுகிறது. அது ஒருவேளை நாம் சுவிசேஷம் சொல்வதற்கு தடையா இருக்கக்கூடும். And many people say that, I have my local God, why should I have a foreign God? எனக்கு எங்க ஊரிலே கடவுள் இருக்கிறது, ஏன் எனக்கு ஒரு வெளிநாட்டு கடவுள் வேண்டும் என்ற மனநிலையோடு கூட ஜனங்கள் இருப்பார்கள். Many of them forget that Jesus is not white man's God, and Jesus is from eastern country, he is from Asian continent. He is not a white man's God. He is the God or savior of all people. நாம் அறிந்திருக்கிறோமாக இயேசு கிறிஸ்து ஒரு மேற்கத்திய நாட்டை சேர்ந்தவர் அல்ல. அவர் நம்முடைய ஆசிய கண்டத்தை சேர்ந்தவர். அதனாலே அவர் நம்மை போலதான் இருக்கிறார். அவர் வெளிநாட்டு கடவுள் அல்ல. அவரும் நம்மூர் ஒரே சேர்ந்தவர் தான் என்பதாக நாம் அறிந்து கொள்ள முடியும். Another the barrier that we have, many people think, so called high caste people think that Christianity is a low caste faith. ஒரு சிலர் தங்களை உயர்ந்த ஜாதியாக கருதி கொள்கிறவர்கள் கிறிஸ்தவம் என்பது ஒரு இலி ஜாதிக்குரியது என்பதாக மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். Because they have never seen the world, they have never traveled to the world and have seen Christians across the world. Therefore they think from their own broken well, they think that Christianity is something like that because of less exposure. உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவத்துடைய வீரியத்தையும் அதனுடைய மேன்மையும் அறியாதபடினாலே அவர்கள் தங்களுடைய இடம் சார்ந்து யோசிக்கிறபடினாலே கிறிஸ்தவத்தை ஒரு கீழான ஒரு நபருக்குரியது அல்லது கீழான நபர்களுக்குரியதாக கருதுகிறார்கள். So I can go on tell you the barriers. Many of us in our mind we have so many barriers as Christians, and today Jaswin has talked about the Corinthian church, the barrier they had in coming together and celebrating the Holy Communion. கிறிஸ்தவர்களாக நம்மிடத்திலும் கூட அநேக மனத்தடைகள் இருக்கக்கூடும். ஒருவேளை நம்ம ஹோலி கம்யூனியன்ல பேசின வண்ணமாக அன்றைக்கு கொரிந்தியர்களுக்குள்ளாக திருச்சபைக்குள்ளாக கூட அப்படிப்பட்டதான மனத்தடைகள் இருப்பதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது. But our God Jesus is a God who has no barriers whatsoever. Therefore us people of the kingdom, we should not have no barriers. அதனாலே நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து இப்படிப்பட்டதான எந்த விதமான சமுதாயம் சார்ந்து இனம் சார்ந்து பிராந்தியம் சார்ந்து உள்ளதான தடைகளை எல்லாம் கடந்து வருகிறவராக இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாகிய நாமும் கூட அப்படிப்பட்டதான தடைகளை கடந்து வரும்படியாக அழைக்கப்படுகிறோம். And Pastor Augustine, as he was teaching from the book of James, he talked about James talked about partiality in the church, and he said that prejudice is a discrimination that should not be part of the kingdom of God. அங்கே யாக்கோபு புத்தகத்திலே நாம் படிக்கும்போது அங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம் திருச்சபையிலே பாரபட்சம் பார்க்கிற மனநிலை இருந்தது, அது இருக்கக்கூடாது என்பதாக யாக்கோபு எழுதுகிறார். Dr. Billy Graham has repeatedly turned down the invitation to preach in South Africa because he opposed apartheid. அவரை பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து ரொம்ப வருஷம் அவரை எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ண கூப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் அவர் போக மாட்டேன் என்று டாக்டர் பில்லி கிரஹாம் அநேக வருடங்கள் மறுதளித்தார் அல்லது ஒத்துக்கொள்ளல போறதுக்கு. மிக முக்கியமான காரணம்னா அவங்களுக்குள்ளாக இந்த இனவெறி சம்பந்தமான மனநிலை இருந்தது. Apartheid was a system, institutionalized racial segregation or discrimination implemented by the white minority government in South Africa from 1984 to 1994. 1984 இருந்து 1948. ஓகே 48 இருந்து 94 வரைக்கும் அந்த சவுத் ஆப்பிரிக்கால இருந்ததான மைனாரிட்டி கவர்மெண்ட் அங்கதான வெள்ளை இன மக்கள் அங்கே அவங்களுடைய அரசாட்சி நடந்தபடினால அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்களாம் மேலானவங்க கருப்பா இருக்கிறவங்க கீழானவங்க என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக அந்த வேறுபாட்டை காண்பித்துக் கொண்டிருந்தனால அப்படி வேறுபாடு காண்பிக்கிற இடத்துக்கு நான் வரவும் மாட்டேன் பிரசங்கம் பண்ண மாட்டேன் என்று சொல்லி டாக்டர் பில்லி கிராம் சொல்லியிருந்தார். And so they were trying to convince him because Billy Graham was going around and preaching to the masses, and he said that
They said that we'll have only one rope separating like black and white. A rope in the middle. They said, even if there's a rope, I will not come and preach there. அவங்க சொன்னாங்க ரொம்பலாம் வித்தியாசம்லாம் இருக்காது. ஒரு சைடில் வெள்ளை இன மக்களும் இன்னொரு சைடில் கருப்பின மக்களும் உட்காந்துருப்பாங்க. இடையில ஒரு சின்ன ஒரு கயிறு தான் கட்டியிருப்போம், அதனால நீங்கள் வரலாம் அப்படின்னு சொன்னபோது, நான் ஒருபோதும் அந்த மனநிலையில் உள்ள நபர்களிடத்திலே நான் பேசும்படியாக வரமாட்டேன் என்று டாக்டர் பில்லிகிராம் மறுத்து விட்டார். Finally, South African government allowed integrated seating at Billy Graham's gospel rally, which was held in 1973 for the first time. முதல் முறையாக 1973 பில்லிகிராமுடைய வலியுறுத்தல் நிமித்தமாக எல்லாரும் கலந்து அமர்ந்து கொள்ளலாம் என்கிறதான சட்டத்தை பிறப்பித்து, அதுக்கு பின்பு தான் 1973 முதல் முறையாக பில்லிகிராம் அங்கு போய் ஊழியம் செய்தார். That was just the beginning. It was not completely removed, but because of him, for that meeting they removed this apartheid and says and openly Billy Graham he renounced or denounced apartheid, this racial segregation. அவர்கள் ஒரே விசியாக அதையெல்லாம் மாற்றி விடாவிட்டாலும் கூட அவருடைய மீட்டிங்கு வரும்போது தனித்தனியான உட்காரக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து தான் உட்கார வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். அது அங்கே நடந்தேறியது. So Jesus, this woman, Canaanite woman, is coming to Jesus asking him to cast out the demon that his daughter had. இங்கே கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளை பிடித்திருக்கிறதான பிசாசின் பிடியிலிருந்து அவள் மீட்கப்படும்படியாக இயேசு உதவி செய்யும்படியாக தேடி வருகிறாள். Jesus cast out the demons from her daughter. அவளுடைய குமாரத்திடம் இருந்ததான பிசாசை விரட்டினார். Not only Jesus cast out demons from her daughter, Jesus cast out the devilish prejudice from the disciples' heart, because they were also thinking, telling Jesus, send her away without healing. They had no compassion for this woman who is suffering. கானானிய ஸ்திரீயினுடைய மகளிடத்தில் இருந்ததான பிசாசை மாத்திரம் இயேசு கிறிஸ்து விரட்டவில்லை, மாறாக சீசர்கள் தன்னை சுற்றியிருந்த சீசருடைய சிந்தையில் இருந்ததான பிசாசின் சிந்தனையை, அல்லது இவள் கீழான நபர், இவரை தள்ளிவிடுங்கள், இவளை அனுப்பிவிடுங்கள் என்று சொன்ன அந்த மனநிலையும் இயேசு கிறிஸ்து விரட்டி அடித்தார். We know that the kingdom of God, as Ephesians chapter 2 we have, Jesus broke down the middle wall of separation, making two into one body, one man. So we are all one today. The Holy Communion is openly declaring that we are one in Jesus Christ. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே பிரிவினையாயிருந்த தடுப்பு சுவரை அவர் தகர்த்து இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார் என்று நாம் இன்றைக்கு கேட்டதைப் போலவே அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடியே நம்முடைய தடைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு நாம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். So friends, there is no barrier whatsoever in the kingdom of God that should not be in the church as well. தேவனுடைய ராஜ்யத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரிவினைகள் இல்லை, எந்த ஒரு தடைகளும் இல்லை. நாம் அப்படிப்பட்டதான காரியங்கள் இருந்தால் அதை எல்லாம் புறந்தள்ளி நாம் ஒன்றிணைந்து இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். The second the aspect of the kingdom of God is there is no brokenness in the kingdom of God. இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்திலே மனமுறிவு இல்லை அல்லது சோர்வு இல்லை. That's the passage that we read from verses 29 to 31. We find there Jesus went along the Sea of Galilee, having gone up to the mountain, sitting there, a crowd came with people with all kinds of problems. அங்கே இயேசு அவிடப்பட்டு 29-30 வாசிக்கிறோம். இயேசு அவிடப்பட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறினார். அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவிடம் வந்து அவருடைய பாதத்தில் வைத்தார்கள். So we know the sin not only has brought barriers of separation, but also brought brokenness in personal, family and in the world. பாவம் என்பது இப்படிப்பட்டதான வேறுபாடுகளை மாத்திரம் வாழ்விலை கொண்டு வரவில்லை, மாறாக ஜனங்களுக்காக ஒரு வியாதியை, வேதனையை, மனமுறிவை, மன சஞ்சலத்தை கொண்டு வந்திருக்கிறது. So in the kingdom of God there is no brokenness due to suffering. தேவனுடைய சமூகத்திலே எந்த ஒரு பாடுகளும் மனமுறிவையோ சோர்வையோ உண்டு பண்ண முடியாது. You know that all the sufferings in the world is because of man's sin and the curse that has fell upon him. மனிதன் பாவம் செய்ததினாலே, தேவன் இந்த உலகத்தை சபித்ததினாலே தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆதிகளும் துன்பங்களும் உண்டாயிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். Man has become an enemy of God and he has become an enemy of one another. மனிதன் ஆண்டவருக்கு எதிரியாய் மாறினபோது அவன் ஒருவருக்கொருவர் எதிரியாக மாறினான். The first the visible sin we talk about or in the family is that Cain killing his brother. He killed him out of jealousy. நமக்கு தெரியும், முதலாக ஏற்பட்ட கொலை என்னவென்றால் தன்னுடைய சொந்த சகோதரனை அவன் மேல் உள்ள பொறாமை நிமித்தமாக காயின் ஆபேலை கொலை செய்கிறான். And we also studied that in the gospel that Herod killed many innocent children out of jealousy, because when he heard a king of the Jew is born,
So he was so jealous. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் இருந்ததான ஏரோது அங்கே இயேசு கிறிஸ்து பிறந்த நாளில் இருந்ததான சிறு பச்சிளம் குழந்தைகளை எல்லாரையும் கொலை செய்தான். ஒரே ஒரு காரணம் தான், ஏனென்றால் தன்னுடைய பதவிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவ்வளவு மோசமான காரியத்தை செய்தான். So suffering for small children under 2 years of age. So people talk about in the family there is suffering, and between people including small children there is great suffering in the world. இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களில் 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் எதற்காக கொல்லப்படுகிறோம் என்றே தெரியாமல் கொல்லப்பட்டார்கள். அப்படியாக பல்வேறு விதமான கொலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் பாவத்தினாலே We talk about wars today, in the Middle East, so many innocent children are suffering. No food, no water, whatsoever. We talk about what is happening in Gaza, across the world. These things are happening because of enmity between one another. இன்றைக்கும் கூட மத்திய தரைக்கடல் நாடுகளிலே, அநேக நாடுகளிலே சிறு பிள்ளைகள் சாப்பாடு இல்லாமல், உடை இல்லாமல், உணவில்லாமல், பசியினாலே, பஞ்சத்தினாலே தவிதவிக்கிறதை பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் காரணம் மனிதனுடைய பாவ நிலைதான். And we also have discussed the religious leaders looking at Jesus. They were so jealous of Jesus' teaching and his miracles and the attention that Jesus got. Somehow they want to finish off Jesus, kill Jesus. இயேசு கிறிஸ்து நாட்களில் வாழ்ந்ததான பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் இவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்து மேலே பொறாமை கொண்டவர்களாக அவரை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று முயற்சித்தார்கள். And last few chapters we have been studying that, and we see that is in the increase even today. அந்த நாம் கடந்த சில வாரங்களாக கற்றுக்கொள்வதைப் போலவே இப்படிப்பட்டதான சூழல்கள் நம்முடைய சமுதாயத்திலும் நடப்பதை நாம் பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் இப்படிப்பட்டதான சூழல்கள் அதிகரித்து கொண்டே போகிறது. So look at our family, look at our society, and look at the children today, look at the young people today. We find this brokenness, there's suffering across. நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய சமுதாயத்தை, நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் நாம் கவனித்தால் இது எவ்வளவு உண்மை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். Okay, so when we come to that passage, we also find there's no brokenness due to sickness. A lot of people came. Talk about what are the people, look at your Bible and tell me who were healed there. இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்கு வரும்போது எந்த ஒரு வியாதியினாலும் அங்கே சஃபரிங் இல்லை என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கே அநேகர் வருகிறார்கள், அவர்கள் இயேசு சுகப்படுத்துகிறார். Verse 30, somebody please read. யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்க. Verse 31. So, okay, so people were marveled because of the restoration that is happening through these miracles of Jesus. இயேசு கிறிஸ்து அவரை சொஸ்தப்படுத்தினபடினாலே ஊமையர்கள் பேசினார்கள், ஊனர் சுகமடைந்தார்கள். இதெல்லாம் கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். Okay, there is a saying in English, if the wealth is lost, nothing is lost. பொதுவாக ஒரு பழமொழி சொல்வார்கள், நீங்கள் உங்களுடைய பணத்தை இழந்தீர்களானால் எதையும் நீங்கள் இழக்கவில்லை. If your health is lost, something is lost. உங்களுடைய சுகத்தை நீங்கள் இழப்பீர்களானால் ஏதோ ஒன்றை குறைவாக நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். If the character is lost, everything is lost. உங்களுடைய குணாதிசயத்தை இழந்தீர்களானால் எல்லாவற்றையும் இழந்து விட்டீர்கள். But we talked about the women who had 12 years of bleeding issues. She lost her wealth because of her health. She lost her health as well as the wealth, and she became a pauper. நமக்கு தெரியும், 12 வருடம் வியாதிப்பட்டிருந்ததான பெண்மணி, இரத்தப்போக்கினால் அவதிப்பட்டதான பெண்மணி, அது நிமித்தமாக தன்னுடைய பணத்தை இழந்து போனால், தன்னுடைய சுகத்தையும் இழந்து போனால், அவள் ஒரு பிச்சைக்காரை போல மாறி போனாள். So we talk about the people everywhere because of the sin sick world, because of the curse that we have, we are all suffering. இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் பாவத்தினாலே ஜனங்கள் பல்வேறு விதமான வேதனைக்குள்ளாய் போய் கொண்டே இருக்கிறார்கள். If we take everybody is calling us for master health checkup, right? Advertisement for master health checkup. They want you to come and check. ஸோ எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ முழு உடல் பரிசோதனை என்று சொல்லி நிறைய ஆஃபர் கொடுத்து உங்களை வாங்கன்னு கூப்பிடுறாங்க. It says 3,000 rupees, but right now we do it for 500 rupees. Please come and do it. 3000 ரூபாய் மதிப்புள்ளது 500 ரூபாய் தான், ஓடி வாங்கன்னு சொல்கிறார்கள். If you take a newborn, maybe 1-year-old child also, if you go and check, there will be some problem we find, right? From small to the adult. If you, especially like me, 50 or something plus, if you check, then there will be at least 10 problems, right? That they will find out, and then we will be always so worried about our life. ஒருவேளை நம்மகிட்ட இருக்கிற வியாதிகள் எல்லாத்தையும் நமக்கு காண்பிச்சு கொடுத்து நம்மளைய பயத்திலே வைத்திருப்பார்கள். அதுக்கு தான் அது நடக்குது. ஸோ இந்த காரியத்தை நம்ம எங்கும் பார்க்கிறோம். So people are sick. We are all suffering. From small to the great, everybody is suffering. இந்த உலகத்திலே பெரியவர்கள் முதல் சின்னவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை எல்லோரும் பல்வேறு விதமாக பாடு அனுபவிக்கிறார்கள். But Jesus has done this miracle. We talk about the messianic token of messianic signs. Or Jesus did that, and he
He is bringing a world where there is no sickness at all. இயேசு கிறிஸ்து மேசியாவாக பின் வரப்போகிற ராஜ்யத்திலே ஒருபோதும் வியாதி இருக்காது என்பதற்கு அடையாளமாக அவரிடம் வந்த எல்லோரையும் அவர் சுகமாக்குகிறார். அந்த பாட்டு தெரியுதானே? டைம் இல்லை, ஒரு 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 அடி ஒரு லைன் பாடலாம். பாபமில்லாத நாடே, ஒரு சாபமும் காண நாடே, பாபமில்லாத நாடே, ஒரு சாபமும் காண நாடே, நித்திய மகிழ்ச்சி ஓயாமல் உன்னதத்தில் ஹோசன்னா எங்கேலுயா அதிசயமான ஒளிமய நாடா இயேசுவின் நாடா அஞ்சிக்கும் நாடா நேசரின் நாடா. Okay, in the coming kingdom, no more sickness, curse, pain, suffering, death, nothing. இனி வரப்போகிற ராஜ்யத்திலே இன்றைக்கு உலகம் கடந்து செல்கிறதான பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், வியாதிகள் இராது. He shall wipe away all of our tears. அவர் தாமே தம்முடைய ஜனங்களின் கண்ணீரை எல்லாம் துடைப்பார். Today, Jesus is not asking us to heal all sick people. இன்றைக்கு ஆண்டவர் எல்லாருடைய வியாதியும் முழுமையுமாக நீக்கும்படியாக அவர் இங்கு இல்லை. And he is not asking the church to do that either. இந்த உலகத்தில் உள்ள வியாதியெல்லாம் போய் நீங்க சுகமாக்குங்கள் என்று சபைக்கு அவர் கட்டளையிடவில்லை. He is not asking us to go and wipe away everybody's tears. இந்த உலகத்தில் உள்ள பாடுகள் அனுபவிக்கிற எல்லாருடைய கண்ணீரையும் நீங்க துடைத்து விட கூடும், போய் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. But as a church, he is commanding us, as a church, as individuals, he is commanding us that we should do our best in alleviate the suffering and help to wipe away the tears of people who are within our vicinity around us. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் எல்லாருடைய கண்ணீரையும் துடைப்பார் என்பதை ஜனங்களுக்கு காண்பிக்கும்படியாக நம்மால் இயன்றவரை நாம் பார்க்கிற ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக ஆண்டவர் திருச்சபையை We அழைக்கிறார். should not be blind to the needs of the people around. That's what he talked about. James talked about what is a good religion. He talks about helping the poor and the widows, and he says that's what the demonstration of a true religion. பாடு அனுபவிக்கிற கஷ்டப்படுகிறவர்களை கண்டுகொள்ளாமல் நம்முடைய கண்களை மறைத்துக் கொள்ளாமல் நம்மால் இயன்றவரை அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக யாக்கோபு சொல்லுகிற வண்ணமாகவே இங்கே இயேசு கிறிஸ்து அவருடைய திருச்சபைக்கு சொல்கிறார். We heard about the Mother Teresa and her sisters of charity, right? Look at her and her that group who wiped away the tears of the poor and the broken and the marginalized in the society. You know how they helped in Calcutta and the city of Calcutta and around. அன்னை தெரசா அவர்கள் கிறிஸ்துவினுடைய அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படியாக ராஜ்யத்தினுடைய அந்த செயல்பாட்டை தன்னுடைய வாழ்விலை காண்பித்த நிமித்தமாக கல்கத்தா பகுதி முழுவதும் அந்த பகுதியில் அநேகர் இந்திய தேசம் முழுவதும் உலகமெங்கும் கிறிஸ்துவினுடைய அன்பை அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய வாழ்வு அமைந்தது. So to the most vulnerable in the society, the marginalized in the society, the poor and the people who are being neglected, he says, no, giving something that you can, doing something that you can do, that is actually bringing the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே கொண்டு வரும்படியாக நாம் செய்யக்கூடிய ஒரு சிறு காரியம் என்னவாய் இருக்கக்கூடுமானால் இந்த உலகத்திலே புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட எந்த விதமான ஸ்லாக்கியங்களும் அளிக்கப்படாத ஜனங்களுக்கு நம்மால் இயன்றதை செய்வதுதான் அது. I have come to the last point. You can have a relief now. Okay, so this is the third one. So first I said no children. First barrier, what is that? No barriers, right? No barriers in the kingdom. தேவனுடைய ராஜ்யத்திலே எந்த ஒரு தடைகளும் இல்லை. No brokenness, and the final things, no bosses in the kingdom. தேவனுடைய ராஜ்யத்திலே எந்த ஒரு மனமுறிவும் சோர்வும் இல்லை. மூன்றாவதாக தேவனுடைய ராஜ்யத்திலே முதலாளிகள் எவரும் இல்லை. We all like to be in the limelight, right? We want all the cameras to focus on us. நாம் எல்லாரும் நம்மளை பார்க்க வேண்டும், என்னத்தான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். We normally say pastors have the temptation. When pastor goes to the wedding, he wants to be the bridegroom because all cameras should be on the pastor. போதகர் ஒரு சில நேரத்தில் திருமணத்துக்கு போனாக்க அவங்களுடைய பொண்ணு மாப்பிள்ளை காட்டில் என்னை அதிகமாக காண்பிக்க வேண்டும் என்ற மனநிலையோடு இருக்கக்கூடும். And when he goes to the funeral, he wants to take the place of the body there. சாவுக்கு போனா அங்க பிரேதத்தை காட்டில் என்னத்தை காமிக்கணும் என்று விரும்புகிற போதகர். Not only pastors have that kind of syndrome problem, but all of us have some. We want to be in the limelight. We want to be the boss. Running the show. நாம் இருக்கிற இடங்களிலே நாம் தான் முதன்மையாக தெரிய வேண்டும், எல்லாராலும் கவனிக்கப்படத்தக்க நபராக இருக்க வேண்டும் என்பதிலே நமக்கு பேரானந்தம் உண்டு. And nowadays therefore people try to have less stress, maximum we cut part of our dress and so that everybody will look at us.
மற்றவங்க போட்டிருக்க மாதிரி ஆடை அணியாம அங்கங்க விகாரமா போட்டுதான் எல்லாரும் குறுகுறுன்னு பார்ப்பாங்கன்ற அந்த ஆசையோடு கூட நாம் செய்கிறோம். But Jesus, we know that he avoided all the publicity. When he said, after healing, he said, go tell none. இயேசு கிறிஸ்து ஆனால் இப்படிப்பட்டதான உலகத்தினுடைய பிரபலமாகிற மனநிலையிலிருந்து வேறுபட்டிருந்தார். ஏதாவது சுகப்படுத்தினார்னா தயவு செய்து யாரிடம் சொல்லிவிடாதீர்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். And Jesus also said that when you pray, don't be like the rabbis. When you give, don't be like the Jewish rabbis. They do it like a publicity stunt. He says, don't be like them. He says, don't seek attention. இயேசு கிறிஸ்து சொன்னார், எல்லாரும் பார்க்கும்படியாக, யாருக்குனாச்சும் உதவி செய்றீங்கன்னா எல்லாருக்கும் பார்க்கும்படியாக செய்யாதீர்கள். ஜெபம் பண்றீங்கன்னா எல்லாரும் முன்னாக இவர் எவ்வளவு பரிசுத்தவான் என்பதை போல காட்டிக்கொள்ளாதீர்கள் என்று ஆலோசனை கூறினார். And right now we come to the last passage, verse 32 onwards. That is the feeding of the 4,000 people with the 7 loaves of bread. 33 இருந்து 39 வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 4000 பேருக்கு அப்பத்தையும் திராட்சை ரசத்தை பகிர்ந்து கொடுக்கிற அப்பத்தை மீனையும் அவர் பகிர்ந்து கொடுக்கிற சம்பவத்தை வாசிக்கிறோம். Some people think that this is another version of feeding of the 5,000 which we already studied in the previous chapter. நாம முன்னாடி நடந்த காரியத்துல ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு அதிகமான நபர்களுக்கு அவர் பகிர்ந்து கொடுத்தார். அதை போலதான் இது என்று எண்ணுகிறார்கள். But it's not the same story repeated. ஆனால் அதே கதையல்ல இது வேறு ஒரு சம்பவம். And that happened in the Jewish territory, but this happening, feeding of the what? How many thousand? 4,000. Feeding that happens in the Gentile territory. Jesus is still in the Canaanite Syrophoenician area, that area. 5 அப்பம் 2 மீனை கொண்டு அவர் 5000 பேருக்கு அதிகமானவருக்கு பகிர்ந்தளித்த அந்த சம்பவமானது யூதர்கள் வாழ்கிற பகுதியில் நடந்தது. இந்த சம்பவமானது புறஜாதிகள் வாழ்கிற அந்த தீரு சீதோன் இந்த பகுதியில் நடந்தது. And right now there is also a difference. There we find in the 5,000 disciples asking Jesus to actually here disciples are coming and in the 5,000 disciples asking Jesus to send the crowd away in 14 verse 15. 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த 5000 பேருக்கு பகிர்ந்தளிக்கிற அந்த சம்பவத்துல சீசர்கள் வந்து இவர்களை அனுப்பிவிடும் என்று சொல்கிறார்கள். Right now in this chapter verses 15 verse 32 here Jesus is asking disciples, they have been with us 3 days, we should do something. இங்க வந்து பாத்தீங்கன்னா சீசர்கள் வந்து அவங்க இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, அவங்க 3 நாளா நம்மோடு இருக்காங்க, ரொம்ப பசியா இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன், அதனால நீங்க என்ன செய்யுங்க. சீசர்கள் கேட்கிறார்கள். This place Jesus is asking that you should do. There the disciples took the initiative, here Jesus is taking the initiative. ஓகே, இங்க இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு, ஜனங்களுக்கு நான் பரிதபிக்கிறேன், அவங்க 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒண்ணு இல்லாம இருக்காங்க, இவங்களை பட்னியானால அனுப்ப முடியாது, ஏதாவது உங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்கிறார். Simple truth I didn't understand. Jesus is sufficient. He is able to feed and meet all the needs of not only the Jewish people as far as 5,000 is concerned, even the non-Jews, the pagans, the Gentiles. Jesus is the provider. He is the bread for all people which has come down from heaven. இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு மாத்திரமல்ல, 4000 பேருக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்க அவர் போதுமானவர். So all, whether Jew or Gentile, as we do no discrimination, all, Jesus is the savior of all people. He is the master of all. இயேசு அனைவருக்கும் இரட்சகராக இருக்கிறார். அது யூதர்களாக இருந்தாலும் சரி, புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, அவரே அவர்களுக்கு போதுமான இரட்சகராக இருக்கிறார். The second truth that we find from this is that Jesus is not, he is only blessing. He is using his disciples to feed the multitude, the hungry multitude. இயேசு கிறிஸ்து அப்பத்தை ஆசீர்வதித்து அவர் பகிர்ந்து கொடுக்கவில்லை, மாறாக சீசர்களும் கொடுக்கிறார், சீசர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார்கள். So Jesus is the master and we are all servants who serve Jesus on his behalf. இயேசு கிறிஸ்துவே அவர் எஜமானனாக இருக்கிறார், நாம் அனைவரும் அவருடைய வேலையை செய்கிற வேலையாட்கள் தான். And we have the bread of life, right? All of us have the bread of life. That's the word of God, the salvation, the message of the gospel, and we should give to everybody irrespective of religion, caste, creed, anything. அன்றைக்கு சீசருடைய கரத்திலே சாதாரண அப்பம் இருந்தது, ஆனால் நம்முடைய கரத்திலே ஜீவ அப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே எல்லா தடைகளையும் கடந்து நாம் காண்கிற எல்லோருக்கும் கிறிஸ்து நமக்கு பகிர்ந்து கொடுத்ததான அந்த ஜீவ அப்பத்தை பகிர்ந்து கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். He is the source and we are the channels of blessing. அவரே எல்லாவற்றின் ஊற்றும் உறைவிடமாய் இருக்கிறார், அதை நம் மூலமாக பயன்படுத்துகிற வழியாக நம்மை அவர் பயன்படுத்துகிறார். Later on in Matthew 20 Jesus said that you should not be like the people of the world, they boast it over, but if you want to be the least, you need to be the first, you should be the last. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் புறஜாதிகள் எவ்வாறு தங்கள் கீழா இருக்கிறவர்களை
கட்டுப்படுத்துகிறார்களோ அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் முதன்மையா இருக்க விரும்பினால் நீங்கள் பணி செய்கிறவர்களாக இருங்கள் என்று சொன்னார். Jesus said, you should be a servant. He says, just like the Son of Man has come to, not to be served, but to serve and to give his life, you should have the same model. We should not be thinking that I am master, I am somebody, but we should be nobody, because Jesus is somebody and he wants us to serve. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருந்தாலும் கூட அவர் மற்றவரிடத்திலிருந்து ஊழியத்தை பெறும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். அவரை நம்முடைய எஜமானாக கொண்டிருக்கிற நாம் மற்றவர்கள் எனக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற மனநிலை இல்லாதபடிக்கு நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்வர்களாக இருக்க வேண்டும். So I am done. So if you have the feeling that I am somebody because of your education, because of your caste, because of the place that you come from, you think that you are boss and you want everybody to serve you, today is the last day that you need to leave it here and go from the kingdom of God. என்னுடைய பின்னணி சார்ந்து, என்னுடைய படிப்பு சார்ந்து, என்னுடைய நிலை சார்ந்து, என்னுடைய அழகு சார்ந்து எல்லோரும் எனக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், நான் சொல்வதை கேட்கணும், நான் தான் முதன்மையாக இருக்கணும் என்ற மனநிலை இருக்குமானால் இங்கிருந்து கிளம்பும் போதே அதையெல்லாம் விட்டு கடந்து செல்லுங்கள். ஏனென்றால் நாம் அனைவரும் அவருடைய பணியாட்கள் தான், அவரே நம்முடைய எஜமானன். And don't wait, let everybody come and talk to me after Sunday service. Don't wait for that. You go and talk to people. மற்றவங்க வந்து என்கிட்ட பேசணும் அவசியம் தான், என்கிட்ட பேசிக்கிட்டோம் என்று எண்ண வேண்டாம், நீங்களே போய் மற்றவரிடம் பேசுங்கள். That's the servant attitude. அதுதான் ஒரு வேலைக்கார மனநிலையோடு கூட நடப்பது. It's not that waiting for others to come and give me. You go and take and give to others. மற்றவங்க எனக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம், நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். So that's the kingdom of God. அதுதான் தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறது. My time is up and I took 40 minutes. We are happy, you are happy. The application is that identify one area in which you are not walking as a kingdom person. இந்த ராஜ்யத்தின் நபராக நடக்காத ஏதாவது உங்களுடைய வாழ்வின் ஒரு பகுதி இருக்குமானால் அதை யோசித்து பாருங்கள், அதிலிருந்து மனம் திரும்புங்கள். Maybe that bossy attitude, high caste feeling, or talk about all whatever feeling or whatever is that, says this is the day to humble ourselves before the great God. ஒருவேளை மேன்மையான ஒரு மனநிலையில் உள்ளவர்களாக, எல்லாத்த காட்டிலும் நான் பெரிய ஆளு என்கிறதான சிந்தை இருக்கிறவர்களாக இருப்போமானால் அதை சிலுவையின் இடத்திலே, சிலுவையின் பாதத்தில் வைத்து விடுவோம். I don't know what is that one area. You know you are not walking as a kingdom person. Identify, repent. ராஜ்யத்தின் நபர்களாக எந்த காரியத்திலே நீங்கள் நடவாமல் இருக்கிறீர்கள் என்பதை குறித்து எனக்கு தெரியாது, ஒருவேளை நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். அந்த காரியத்தை நாம் மாற்றிக்கொள்ள முடியாது தீர்மானிப்போம். May the Lord bless us. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.